எல்லா ஸ்டூடெண்ட்ஸினும் ஸ்வாகதம். ரெபெல் படத்தோட ரிவ்யூ தான் இப்போ நாம பார்க்க போறோம். வல்லவன் உங்களில் ஒருவன். இயக்குனர் நிகேஷ் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ்குமார், மமிதா பைஜு, ஆதித்ய பாஸ்கர் நடிப்பில் உருவாக்கி இருக்கக்கூட ரெபெல் படம் உலகம் முழுசும் வெளியாகி இருக்கு. இந்த வருஷம் தமிழில் வெளியான பல படங்கள் எதிர்பார்த்து வெற்றி கொடுக்கல. ஸோ இந்த வாரம் சோலோ ரிலீஸாக வெளியாக இருக்கக்கூடிய ரெபெல் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறுமா அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டு அந்த எதிர்பார்ப்போடு தான் வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரேமலு ஹீரோயின் மமிதா பைஜு நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இளைஞர்கள் நிச்சயம் இந்த படத்தை பார்க்க வருவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ டார்லிங்காக அறிமுகமான ஜிவி பிரகாஷ் ரெபெல் படத்தின் மூலமாக ஆக்ஷன் ஹீரோவாக மாற முயற்சித்திருக்கிற நிலையில் இந்த படம் அவருக்கு எந்த அளவு கை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குதான். ரெபெல் என்பது ஒரு புரட்சியாளனை சொல்லக்கூடிய ஒரு இங்கிலீஷ் வேர்டு தான் ரெபெல் என்ற வார்த்தை. இந்த படமே தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்கும் இடையிலான போராட்டத்தை தான் கதையாக கொண்டிருக்கு. தமிழர்களுக்கு மட்டுமே ஆட்சி செய்ய அதிகாரம் வழங்குவோம் அப்படின்ட்டு ஜிவி பிரகாஷ் முழக்கமிடுறாரு. ஆனால் குறைந்தபட்சம் இந்த படத்துக்கு தமிழ் தலைப்பு வைக்கலாம் அப்படின்ட்டு இயக்குனர்கிட்ட ஜிவி பிரகாஷ் கேட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுது. விஜய் அஜித்லாம் அவங்களோட படங்களுக்கு ஆங்கில தலைப்புகளே வைக்கிறாங்களே, அதனால் நம்ம படத்துக்கும் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாரோ என்னமோ அப்படின்ட்டு ஒரு விமர்சனமும் வருது. ஸோ மூணாரில் இருந்து கேரளாவுக்கு படிக்க ஜிவி பிரகாஷ் மற்றும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. அங்கே டீச்சர்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரையும் தமிழர்களை இழிவாக நடத்துகிறாங்க. இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. மலையாள ஹீரோயினான மமிதா பைஜுக்கும் ஹீரோவுக்கும் இதுக்கு நடுவில் ஒரு காதல் ட்ராக்கும் போகுது. ஸோ இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள மட்டம் தட்டின அந்த மலையாளிகளை எதிர்த்து ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் திருப்பி பதிலடி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத கிளைமேக்ஸில் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 80s நடந்த நிஜமான சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஜிவி பிரகாஷ் ஆக்ஷன் ஹீரோவா வரிசையில் பல படங்களை நடிச்சிருக்கிறாரு. அதில் பல படங்கள் இன்னும் ரிலீஸ் கூட ஆகலை. இந்த படத்திலும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக களமிறங்கியிருக்கிறாரு. அவரோட கதாபாத்திரத்தை நல்லா புரிஞ்சு நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய படம் என்பதால் தரமான பின்னணி இசையெல்லாம் போட்டு படத்துக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு கமெண்ட்ஸும் கூட வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேமலு ஹீரோயின் மமிதா பைஜு பாடல்களை அழகாக போகிறாங்க. ஆனால் ஆரம்பத்தில் அவங்களுக்கு கதையில் இருந்த அந்த முக்கியத்துவம் அதுக்கப்புறம் கொஞ்சம் காணாமலே போகுது அப்படின்ட்டு சொல்லலாம். 96 படத்தில் நல்லா அவங்களோட நடிப்பை வெளிப்படுத்திய ஆதித்ய பாஸ்கருக்கும் இந்த படத்தில் வெயிட்டான கேரக்டர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களோட கேரக்டர் ஸ்கெட்சும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சொதப்புது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் நடிகர்கள் தேர்வு இந்த படத்துக்கு சரியான பலம் கொடுத்துருக்கு. கருணா உள்ளிட்டவர்களில் கதாபாத்திரங்களை படத்தை புரிஞ்சிட்டு நடிச்சிருக்கிறதால நல்ல பலம் சேர்க்குறாங்க இந்த படத்துக்கு. உண்மை கதை அப்படின்றதால அதோட வெயிட்டேஜும் இந்த படத்தில் ப்ளஸ்ஸாக அமையுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக பழி வாங்குகிற ரெபெலா ஜிவி பிரகாஷ் மாறினதுக்கு அதுக்கப்புறம் பழி வாங்கக்கூடிய இந்த ஜிவி பிரகாஷ் படத்தில் கொஞ்சம் காணாமல் போகிற மாதிரி தெரியுது. அது மைனஸாக பார்க்கப்படுது. இந்த படத்தில் கண்டிப்பாக அரசியல் சாயம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஊர்ஜிதமாக சொல்லலாம். ஏன்னா அந்த அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் அரசியல் சாயத்தோடு இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியுது. இல்லைன்னு கண்டிப்பாக மறுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நடந்த கதையாக இருந்தாலும் கூட அந்த கதை ரசிகர்களை தியேட்டருக்கு கொண்டு வரும் கதையாக இருக்குதா இல்லையா அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடியவங்களோட மனநிலையே இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸும் மற்றவங்க எல்லாமும் போய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க இந்த படத்தை அப்படின்னே சொல்கிற அளவுக்கு தான் ரெபெல் படம் இருக்குது. இனிமேல் ஒரு தமிழனுக்காக மட்டும்தான் வேணும். அரைந்தால் இல்லை மறுக்க